வணக்கம். நான் தகவல் உழவன். திருக்குறள் சொற்பொருள் சுரபியில் 47ஆம் பக்கம். இது எதுக்கு காமிச்சிருக்கேன்னா, இப்போ வலது பக்கம் பாருங்களேன், அச்சு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இதில் அந்த முதல் சீர் இருக்குல்ல, இக்தோ நோய், இகந்த, இகழ்காணன், இதெல்லாம் தடிமனாக இருக்குது இல்லைங்களா. அதை நம்ம போடணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ஆகும். அதை நீங்கள் சாதாரணமாக இது மாதிரி நீங்கள் எழுத்துப்பலை நீக்கி செஞ்சால் போதும். எப்படின்னா இது மாதிரி செஞ்சிட்டா போதும். ஏன் இதை சொல்கிறேன் அடிக்கடி அப்படின்னா, ஒரு திட்டத்தில் தொடர்ந்து இயங்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு சலிப்பாக இருக்குது அப்படின்னா, நிறைய குறியீடுகள் போகிறதுல அவங்க சலிப்படைஞ்சிடுவாங்க போக போக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் நுட்பத்தின் வழியாக அதை எளிமைப்படுத்திடுவேன். இப்படி ஒரு இது ஒரு சீர், இது ஒரு சீர், ஒரு சொல்லுன்னு வச்சுக்கிங்களேன். சமக்குறியீடுக்கு இடத்த பக்கம் ஒரு சமக்குறியீடுக்கு ஒரு வரி முழுமையாக கொடுத்துருங்க. இந்த அச்சு பக்கம் இருக்க மாதிரி மடக்கி மடக்கி எழுதாதீங்க. ஒன்று அதுமாரி செஞ்சால் என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கூறுவதுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரே வரி. பகை வருது மாறுபாடுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரே வரி. சரிங்களா? சரி, இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பக்கத்தை சேமிச்சிருங்க. சேமித்த பிறகு என்ன எளிமை அப்படின்னா, இந்த தடிமன் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த நிரல் நான் எடுத்துக்கிட்டேன், எழுதியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, நானும் தரேன். இல்லாட்டி எல்லாத்துக்கும் நானே போட்டுடுறேன். இப்போ இதை நான் இயக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு 47ஆம் பக்கம் இயங்குது. தமிழ் தெரியுதுங்களா? இயங்கி இது சேமிக்கும். ஒரு 10 நொடி ஆகும் அதுக்கு. சரிங்களா? இந்த பதிவு பண்ணும்போது 30 நொடிக்கு 20 MB போயிடும். பாருங்கள், பக்கத்தை சேமிச்சாச்சு. இப்போ நான் மரியாற்றம் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடிமன் ஆகிடுச்சு. அதனால் உங்கள் பங்குக்கு நீங்கள் எழுத்துப்புலை நீக்கி ஒரு வரிக்கு ஒரு சமக்குறியீடு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நானே பண்ணிவிடுவேன். நீங்களே பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, உங்களுக்கு நம்ம அன்றாட செயலில் நம்ம எளிமைப்படுத்துறதுக்காக நுட்பம் கற்றுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள், அந்த நிரலை உங்களுக்கு அனுப்பி நான் தனிப்பட்ட முறையில் பயிற்சி தரனால தரேன். அதே நிகழ்ச்சி அன்னைக்கு கேளுங்க. நன்றி.